ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 6, அதாவது ஆஸ் பர் சிலபஸ் படி ஏஐ 2025 சிலபஸ் படி ஓகே யூனிட் நம்பர் 5 பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். இந்த டாபிக் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு, சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 கொஷின்ஸ் இருக்குது நமக்கு. இந்த 55 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கூட, அதாவது ஓல்டு கொஷின் பேப்பராக இருக்கட்டும், ப்ளஸ் லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிசி கொஷின் பேப்பராக இருக்கட்டும், அதர் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா, டிஆர்பி ப்ளஸ் ஜேஇ அதர் ஸ்டேட் எக்ஸாம்லாம் பார்க்கும்போது அந்த நோட்ஸை தாண்டி ஒரு கொஷின் கூட எக்ஸ்ட்ரா கொஷின் வரல, ஓகேங்களா? சேம் கான்செப்ட் அப்படியே வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன கொஷின் அப்படின்றது நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வீடியோ பார்த்துட்டீங்க ப்ளஸ் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸி தான், ஓகே? ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஒரு சில சால்வ்டு கொஷின்ஸ்லாம் இருக்குது, அது கால்குலேட் இருந்தால் தான் போட முடியும். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், ஓகே? எஸ். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 15 கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 55 கொஷின்லேருந்து மேக்ஸிமம் நமக்கு இந்த 15 கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே? எஸ், போகலாங்களா? ஓகே. First question, water supply distribution system for an averagely populated township to be designed for. ஸோ இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எப்படி எதுக்கு வந்து டிசைன் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் டிசைன் பண்ணுவோம், ஓகே. மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் அண்ட் ஃபயர் டிமாண்ட் டிசைன் பண்ணுவோம், ஓகே. ஆவரேஜ் டிமாண்ட் டிசைன் பண்ணுவோமா, ஓகே. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அண்ட் ஃபயர் டிமாண்ட் ஆர் மேக்ஸிமம் பீக் ஹார்லி மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் விச் ஒன் இஸ் கிரேட்டர். எஸ், அதுதான் டிசைன் பண்ணுவோம் நம்ம. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் இப்படி தான் எழுதிருப்போம் நம்ம. மேக்ஸிமம் ஆஃப் 2 கேசஸ், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் ஆர் பீக் ஹார்லி டிமாண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். பீக் ஹார்லி டிமாண்ட் விச் ஒன் இஸ் கிரேட்டர், ஓகேங்களா? விச் ஒன் இஸ் ஹையர் ஆர் மேக்ஸிமம் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நடத்தும்போது சொல்லிட்டு தான் நம்ம நடத்தணும், ஓகே? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி, அந்த அர்த்தமெட்டிக், அதாவது பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தடில் அர்த்தமெட்டிக் மீன் மெத்தட், ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீசிங் மெத்தட், லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் கிரவுத் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 4 மெத்தடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மெத்தட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா அர்த்தமெட்டிக் மீன் மெத்தட் ஒன்று, அர்த்தமெட்டிக் மீன் மெத்தடில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த 2 கான்செப்ட்ல தான் கொஸ்டின் அதிகம் வருது, ஓகேங்களா? எஸ், போகலாமா? த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி இன் இயர் ஆஃப் 2000 வாஸ் 82,300, ஓகேங்களா? 82,300. இஃப் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீசிங் இன் பாப்புலேஷன் பர் டிகேட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு டைம் 35% இன்க்ரீஸ் ஆகுதுங்கம்மா. The population of city in the year of 2020 estimated in geometric increasing method. So geometric increasing method for any year, okay, the population at any year x is equal to p naught into 1 plus r by 100 whole power n, ஓகேங்களா? whole power n or under the square root of nth, ஓகேங்களா? வாட் இஸ் த n டிகேட்ஸ், எத்தனை டிகேட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். 2 ஃபார்முலா எழுதிருப்போம், சரிங்களா? எஸ், சேம் ஃபார்முலா இதை கூட எழுதிக்கலாம். அப்போது வாட் இஸ் த பிஎக்ஸ், எந்த இயரில் நீங்கள் கேட்குறீங்க? 2020 கேட்குறீங்க, ஓகே. இப்போ ஆல்ரெடி எனக்கு எப்போ கொடுத்துருக்கீங்க? 2000 கொடுத்துருக்கீங்க. அப்போ 82,300, சரிங்களா? எஸ், கொடுத்துட்டீங்க. இன்ட்டு 1 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க? 35 டிவைடட் பை 100. எத்தனை டிகேட்ஸ்? இப்போ பாருங்கள், 2000க்கும் 2020க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 20 வருஷம் டிஃப்ரென்ஸு. அப்போ 20 வருஷன்றது எத்தனை டிகேட்ஸ்? ஒரு டிகேட்ஸ் அப்படின்னு 10 வருஷம். அப்படி இதோட போய் 10 2 வருஷம், சரிங்களா? எஸ். அப்போ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போது நமக்கு என்ன எழுதலாம்? ஸோ எஸ் 1.35 எழுதிக்கலாமா? 1.35 ஸ்கொயர், கரெக்டுங்களா? 1.35 ஸ்கொயர். அப்போ 1.35 ஸ்கொயர் மூலம் என்ன கண்டுபிடிங்க? நான் என்ன பண்ணுறேன்? 135 போய் கேட்குறேன், சரிங்களா? எஸ், 135 அப்போ 5 25 மீதி 2 15 7 மீதி 1, ஸோ ஒரு 5 6, ஓகேங்களா? எஸ், 5 25 5 மிச்சம் மேலே 2 3 15 15 17 7 மிச்சம் மேலே 1 ஒரு 5 6, ஓகேங்களா? 15 5 மிச்சம் மேலே 1 9 10க்கு 0 மிச்சம் மேலே 1
4. ஓகே எஸ். நெக்ஸ்ட்டு 135. ஓகேவா? எஸ். 5 12க்கு 2 நிமிஷம் மேலே 1, 12க்கு 2 நிமிஷம் மேலே 1. ஸோ இப்போ 8 7 8 எஸ். இப்போ எத்தனை ஸ்தானத்தில் புள்ளி? 4 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். இங்கே 2 இங்கே 2. அப்போ 1.88ன்னு வருது. ஸோ 1.83ன்னு வருது. அப்போது 8 2 3 இன்ட்டு 1.82. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 0 நான் டிடெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போது 182ன்னு வச்சுக்கோமே. ஓகே 182 டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் நமக்கு இப்போ. ஏன்னா 2 0 2 0 கேன்சல். அப்போ 6 4 16. ஓகே 324 4 மிச்சம் மேலே 2 124 4 மிச்சம் 16 18 8 மிச்சம் மேலே 1 64 65. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 2 8. ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் பிளேஸில். 6 8 6 8 9 17 7 மிச்சம் மேலே 1 மிச்சம் மேலே 1 17 7 மிச்சம் மேலே 1 9. ஓகேவா? 4 9 9 ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டுக்குங்க 14. அப்போ பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து 4 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணுமா? அப்போ 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சோம். அப்போ நமக்கு இதுதான் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ நமக்கு எவ்வளோ வரணும் ஆன்சரு? அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 lakhs தெரியுதுங்களா? எஸ். ஏன்னா 1,49,000 ஜஸ்ட் ஒரு 300 200 தான் கம்மி. அப்போ ஆப்ஷன் சி அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகுதா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த மல்டிபிகேஷன் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து பெரிய சம்னு நினச்சோம். இந்தமாதிரி ஒரு 10-15 கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? ஈச் டாபிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கும். அப்போ 10 டாபிக் வரும்போது நமக்கு 20 கொஸ்டின் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் இருக்கும். நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10-15 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் அதெல்லாம் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட் டைமு ஒரு 130 கொஸ்டின் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். 130 140 கொஸ்டின். அந்த 20 to அந்த 25 கொஸ்டின் அதை யார் கொஞ்சம் நல்லா டஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 150 மோர் தென் 150 160 பக்கமாக வரும். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா? ஓகே. For the water supply in the medium town, okay, water supply in the medium town, what is the daily variation factor? Yes, the peak daily variation factor பார்த்தோமா, peak factor, daily variation peak factor and the population. ரெண்டுக்கும் பார்த்தோமா, peak population is inversely proportional to peak factor நாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 2 lakhs greater than 2 lakhs அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? பாப்புலேஷன் greater than 2 lakhs அப்படிங்கும்போது பீக் ஃபேக்டர் என்ன சொன்னோம் நம்ம? 2 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? 50,000 to 2 lakhs அப்படிங்கும்போது நமக்கு 2.5 நம்ம சொன்னோம். லெஸ் தென் 50,000 அப்படிங்கும்போது நமக்கு 3 நம்ம சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மீடியம் டவுன் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சொன்னோம். ஸ்மால் மீடியம் டவுனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டால் நான் வச்சுருப்பேன். ஸ்மால் மீடியம் டவுனுக்கு 1.5 தான் நமக்கு சொல்லியிருப்போம். சரிங்களா? எஸ் 1.5 இஸ் தி ஸ்மால் மீடியம் டவுன். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே which one of the following factor has the maximum effect on figure of per capita demand of water supply is given டவுன் அப்படின்னு சொல்லலாம். கிவன் டவுன். ஓகே ஸோ வாட்டர் சப்ளையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மெத்தட் ஆஃப் சார்ஜிங் ஆஃப் கன்சம்ஷன் கிடையாது. அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. குவாலிட்டி ஆஃப் வாட்டருக்கும் ஓகேங்களா பர் கேபிட்டல் டிமாண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஓகேங்களா? அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிஸ்டம் ஆஃப் சப்ளை இன்டர்மீடியன்ட் கண்டினியூஸ் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் சேஞ்சிங், அதாவது எங்கெங்கே நம்ம சப்ளை பண்ணுறது பார்க்குறதா. இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் கமர்ஷியல். ஓகேங்களா? இந்த வேர்டு நம்ம சொல்லிகிட்டே இருந்திருப்போம். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் கமர்ஷியல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வாட்டர் டிமாண்ட், அதாவது வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட். மேக்ஸிமம் எஃபெக்ட் ஆஃப் தி பர் கேபிட்டா டிமாண்ட், அதாவது வாட்டர் சப்ளையில் பர் கேபிட்டா டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல். ஆமாம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சடனாக நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இண்டஸ்ட்ரியல் நான் வந்து ரெடி பண்ணுறேன் ப்ளஸ் ஒரு கமர்ஷியலாக மால் கட்டுறேன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்? எல்லா அப்ரூவலும் அவங்க வாங்கியிருப்பாங்க. சடனாக வாட்டர் பூரா அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்? முனிசிபல் கார்பரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவோம்? நமக்கு வாட்டர் வந்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டாக அதிகமாக கொடுக்கும். அப்போ சடனாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? நமக்கு வாட்டர் சப்ளை ட்ரீட்மெண்ட்டை இது டோட்டலாக வாட்டர் சப்ளை ட்ரீட்மெண்ட்டே அஃபெக்ட் பண்ணும். பர் கேபிட்டா டிமாண்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த டிஸ்சார்ஜ் தான் நமக்கு இவ்வளோ டிஸ்சார்ஜ் இருந்தால் போதும், இவ்வளோ சப்ளை கொடுத்தா போதும், ஓகேங்களா, ஓவர்ஃப்ளோ ரேட் ரிவர் தான் போதும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இந்த இண்டஸ்ட்ரியல் வந்ததுனால நமக்கு என்ன ஆகும்? இண்டஸ்ட்ரியல் நார்மலாக வாட்டர் எடுத்துக்குவாங்க, ஒரு நாளைக்கு லேக்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் பில்டிங்கும் அப்படி தான் நமக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ இட் இஸ் அ மெயின், இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே
2 ரிசர்வாயர் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே, ஒரு ரிசர்வாயர், இதை ஒரு ரிசர்வாயர் ஏன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு ரிசர்வாயர் நான் கீழே பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, பி டிஃப்ரெண்ட் லெவல். The two parallel pipes அப்படின்றோம். 2 parallel pipes, one is diameter 2d, another one is d. The ratio of the flow of larger to smaller pipe. ஓகே, அப்போ டிஸ்சார்ஜ் ரேஷியோ கேட்குறீங்க. அப்போ இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு என்ன ஈக்குவலாக இருக்கும்? இதில் 2 pipes are parallel அப்படிங்கும்போது ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல். சரிங்களா? ஹெட் லாஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஹெட் லாஸ் ஈக்குவல். அப்போ இதனுடைய ஹெட் லாஸ் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள். ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எழுதிக்கிறேன், பிளேஸ் பார்த்தாது, 8FLQ² டிவைடட் பை y ஸ்கொயர் GD⁵ அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஹெட் லாஸ் ஈக்குவல் டு FLV² 2GD தான் சொல்லுவீங்க. இந்த ஃபார்முலா FLV² 2GD தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, நம்ம வெலாசிட்டி கன்வெர்ட் பண்ணி எழுதிருக்கோம். சரிங்களா? ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FLV² டிவைடட் பை 2GD. ஓகேங்களா? எஸ், இதுக்கு பதிலாக தான் நம்ம வெலாசிட்டிக்கு பதிலாக தான் நம்ம Q/Aன்னு எழுதி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? டயாமீட்டர் தான். அப்போ டயாமீட்டருக்கு டிஸ்சார்ஜுக்கு ரிலேஷன் மட்டும் பாருங்கள். Q² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D⁵. கரெக்டுங்களா? எஸ், அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு. அப்போ Q லார்ஜ், ஓகே, லார்ஜ் இருக்கும், ஸ்மாலர் தான். அப்போ Q ஸ்மால், ஓகே, L ஃபார் லார்ஜ், ஓகே, ஸ்கொயர் டிவைடட் பை 2D⁵, ஓகே, ஹோல் பவர் 5. இது வந்து D⁵. கரெக்டுங்களா? எஸ், ஓகே. அப்போ டி கேன்சல் ஆகிடும் நமக்கு. இந்த Q² மட்டும் எடுத்துக்கிறேன். Q லார்ஜ் டிவைடட் பை QS தி ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது 2⁵ங்களா? அப்போ 2 × 2 × 2 × 2 × 2 5 டிவைடட் பை 1. ஓகே, 1/5 1 தான் நமக்கு வரும். கீழே 1 இருக்கு இல்லைங்களா? எஸ். இப்போ இதை ரூட் எடுங்க. ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். Q லார்ஜுக்கு என்ன தெரிஞ்சுமா? Q லார்ஜ் டிவைடட் பை Q ஸ்மால் இஸ் ஈக்குவல் டு, இது 2 ரூட் எடுத்தால் 2, இது 2க்கும் காமனாக ஒரு 2, இது ஆல்ரெடி √2 டிவைடட் பை 1. அப்போ என்ன நமக்கு இருக்குது? 4√2 டிவைடட் பை 1 தான் இருக்குது. ஆப்ஷன் இருக்கா? எஸ், டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, என்ன சடனாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் போயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். லாஸ் அனாலிசிஸ், நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்சி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஆலன் ஹேசன் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவலன்ட் பைப் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்களா? அதில் வரக்கூடிய கான்செப்ட் இது. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். இப்போ பைப் நம்பர், ஓகேங்களா? ஸோ ABCD சாயில் பைப். ஸோ சாயில் பைப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ளோசெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்டர் க்ளோசஸ், ஓகே, த வேஸ்ட் கலெக்டிங் ஃப்ரம் தி செப்டிக் டேங்க். ஓகே, திஸ் அ வாட்டர் க்ளோசெட் அப்படின்றோம். அப்போ ஆப்ஷன் 3 எத்தனை இருக்குது? 2 இருக்காங்க. ஓகே, இன்டர்செப்டிங் ட்ராப், ஓகேங்களா? இன்டர்செப்டிங் ட்ராப், ஓகே, இது வந்து ஹவுஸ் ட்ரைனேஜ். ஓகேங்களா? இன்டர்செப்டிங் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணுறது. எஸ், ஆப்ஷன் பிக்கு 4. பி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்? வாஷ் பேஷனில் இருக்கும். பி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனில் இருக்கும். ஓகே, 3 4. கவுல் இஸ் த வென்டிலேட்டிங் பைப் இன் தி செப்டிக் டேங்க். சொன்னோம் இல்லைங்களா? மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்பாங்கன்ட்டு. கவுல் வந்து வென்டிலேட்டிங் பைப். அப்போ 34 21 எங்கே இருக்காங்க? 34 21. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, which one of the following pairs is not correctly matched? எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணலன்னு கேட்குறாங்க. செக் வால் டு செக் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இன் தி ஒன் டைரக்ஷன். டு செக் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். பிகாஸ் செக் வால் நமக்கு என்ன இருக்கும்? வாட்டரும் இப்படி நமக்கு இருக்கும். இந்த இடத்துல ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்படி தண்ணி நமக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? இது ஓப்பன் ஆகி நிற்கும். இப்போ தண்ணி வந்து ரிவர்ஸாக வரும்போது நமக்கு என்ன இருக்கும்? க்ளோஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ஃப்ளோ இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஒன்லி ஒன் டைரக்ஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் தி டைரக்ஷன் சொல்லுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஓகேவா? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் கரெக்ட்லி மேட்ச். அப்போ இது கரெக்ட் தான். நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படிங்கும்போது இது தப்பு. ஓகே, ஸ்லூயிஸ் வால் டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏர் வால் ரிலீஸ் த ஏர். ஸ்கோர் வால் பாட்டத்தில் ப்ரொவைட் பண்ணுவோம். சில்ட் ரிமூவ் ஆஃப் தி சம் அந்த சில்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கவர் வால் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 டைப் ஆஃப் பைப்ஸ் அண்ட் பர்பஸ். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ சேம் A B C D. ஸ்டீல் பைப் எங்கே யூஸ் பண்ணுவோம்? எம்எஸ் பைப்பு மெயின் பிளம்பிங் ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ 4 மெயின் பிளம்பிங் ஒர்க். ஓகே, கேஸ்ட் அயன் பைப். ஓகே, கேஸ்ட் அயன் பைப் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஓகே, கேஸ்ட் அயன் பைப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ்னு நினைக்கிறேன். எஸ், டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ். ஓகே, ஸோ அது நமக்கு டவுட்டில் இருக்குது, அப்படி வைப்போம். ஜிஐ பைப் வந்து ஹாட் வாட்டர் கேரி பண்ணுறது. ஜிஐ பைப் காப்பர் பைப் அண்ட் ஜிஐ பைப் யூஸ் பண்ணுறது ஹாட் வாட்டர் கேரி பண்ணுறதுக்கு. அப்போ சிக்கு வந்து 2 இருக்கணும். ஓகே,
பிவிசி பைப் ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க் இது எல்லாமே ஆல்ரெடி படிச்சது நமக்கு. மெயின் பிளம்பிங் ஒர்க் மெயின் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைப். இந்த கேஸ்ட் அயர்ன் மட்டும் நம்ம படிக்கல ஓகேங்களா. ஜிஐ இது 3 படிச்சிருக்கோம். ஜிஐ பைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் வாட்டர் ஜிஐ அண்ட் காப்பர் பைப் ஹாட் வாட்டர் கிரை. பிவிசி பைப் வந்து ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க். கேஸ்ட் அயர்ன் பைப் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் மெயினில் யூஸ் பண்ணுறது இந்த அப்போ 43 21 எங்கே இருக்காரு 43 21. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா. சோனோஸ்கோப் ஓகே சோனோஸ்கோப் அண்டர் வாட்டர் லீக்கேஜ் டிடெக்ஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா. சோனோஸ்கோப் இஸ் யூஸ்டு ஃபார் இந்த பைப்பில் அண்டர் கிரவுண்டில் ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. டிடெக்ஷன் ஆஃப் லீக்கேஜ் இன் அண்டர் கிரவுண்ட் மெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஆர் வாட்டர் லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டிவைஸ் பேர் சோனோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகிறாங்களா. த காமன்லி யூஸ்ட் ஹேண்ட் பம்ப் ஓகே. ஹேண்ட் பம்ப் நமக்கு என்ன பம்ப்பு காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பம்ப் நமக்கு ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ரெசிப்ரோகேட்டிங் pump. This is the common pump used for this hand pump, reciprocating pump. High head வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ் ஓகேங்களா. லோ டிஸ்சார்ஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் தான் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் நம்ம வந்திருக்கோம். அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம வந்துச்சு ஓகேங்களா. எஸ் தி டோட்டல் ஹார்னஸ் அண்ட் அல்கலினிட்டி இனிமேல் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சால்வ் பண்ணுற மாதிரி வந்துகிட்டு இருக்கும் ஓகே. த டோட்டல் ஹார்னஸ் அண்ட் அல்கலினிட்டி ஆஃப் சாம்பிள் இஸ் ஓகே. டோட்டல் ஹார்னஸ் கொடுத்துட்டீங்க எவ்வளவு 300 மில்லிகிராம் பர் லிட்டர். அல்கலினிட்டி ஓகேங்களா. அல்கலினிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க. அல்கலினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மில்லிகிராம் பர் கொடுத்துருக்கீங்க ஓகே. The carbonate hardness and non-carbonate hardness of the sample will be respectively of the sample is respectively in கேக்குறீங்க okay. So what is the carbonate hardness? minimum of total hardness and alkalinity. carbonate அப்போ இதில் இது minimum 100 கரெக்டா. எஸ் அப்போ 100 தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆன்சர். அப்போ இங்கே ஒரு 100க்கு இங்கே ஒரு அப்போ 2ல் தான் ஒன்று ஆன்சர் சரிங்களா. எஸ் அடுத்து பாருங்க நான் கார்போனேட் ஹார்னஸ். வாட் இஸ் மை நான் கார்போனேட் ஹார்னஸ். டோட்டல் ஹார்னஸ் மைனஸ் கார்போனேட் ஹார்னஸ். வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா இட் ஷுட் பி அப்ரோச் 0 ஓகேங்களா. நெகட்டிவ் அப்ரோச் வந்துச்சுன்னா 0 தான் நம்ம மென்ஷன் பண்ணோம் ஓகே. எஸ் இப்போ டோட்டல் ஹார்னஸ் என்னன்னு சொல்லுங்கள். டோட்டல் ஹார்னஸ் ஆல்ரெடி கிவன் 300. கார்பன் ஹார்னஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க 100 ஓகே. அப்போ கழிச்சா 200. அப்போ நான் கார்போனேட் ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர்சிசி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் மாதிரி நம்ம படிக்கல அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கொஞ்சம் ஓகேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் CA2+ Mg2+ சயின்ஸ்லாம் நமக்கு வருது. ஈக்குவலன்ட் நம்பர்னா என்ன பேலன்சிங் ஃபேக்டர்னான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு 5 டாபிக் வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டோம் ஓகே. எஸ் டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் போய் மறுபடியும் அந்த சப்ஜெக்டில் எதுவும் பார்க்க வேணாம். இது மட்டும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும் ஓகே. எஸ் ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வுட் contain water with the maximum amount of turbidity ஓகே. ரிவர் வாட்டர் தான் அதிக டர்பிடிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. டர்பிடிட்டி இஸ் மோர் இன் தி ரிவர் வாட்டர் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் மை டர்பிடிட்டி 1 milligram of silica ஓகேங்களா. சிலிக்கா presence in 1 liter of water அப்படின்றோம். permissible limit எவ்வளோ இருக்கும் டர்பிடிட்டிக்கு permissible limit 5 to 10 ppm or milligram per liter ஓகேவா. எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுவும் சரி ப்ளஸ் இதுவும் சரி. நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஜீரோ ஹார்னஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் ஜோலைட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜோலைட் மீன்ஸ் வாட் கிரீன் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அண்டு ஜோலைட் ப்ராசஸ் இஸ் தி ஜீரோ ஹார்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா. எஸ் ஹார்னஸ் எவ்வளோ இருக்கணும் ட்ரிங்கிங் வாட்டர் ஹார்னஸ் எவ்வளோ இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 75 to 115 மில்லிகிராம் பர் லிட்டர் ஓகே. சாஃப்ட் அப்படின்னா நம்ம 200 மில்லிகிராம் பர் லிட்டர்னு ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 600லேருந்து நமக்கு எண்ட் ஆகும் ஓகே. பட் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே மேட்ச் தி ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ABCD போட்டுக்கோங்க. மேட்ச் தி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பேராமீட்டர்ஸ் வித் லிஸ்ட் 2 permissible concentration drinking water ஓகே. பேராமீட்டர்ஸ் இது செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ்க்கு வந்து இப்போ ஹார்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 75 to 115 மில்லிகிராம் பர் லிட்டர் ஓகே.
குடுக்கல. சரி நெக்ஸ்ட் போலாம். நைட்ரேட்ஸ் வந்து 45 மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்ப பிக்கு 4 இருக்கணும். அயர்ன் கான்சன்ட்ரேஷன் 0.3 to 0.3 எஸ். அயர்ன் கான்சன்ட்ரேஷன் 0.3 to 0.1 to 0.3 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஃப்ளூரைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்போ அயர்ன் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்போ 0.1 தான் நமக்கு ஆன்சர். சிக்கு வந்து 1. டி வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 to 1.5. 1.5 ரிஜெக்டட் வேல்யூ. 1 தான் வந்து ஃப்ளூரைடு கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ டிக்கு வந்து 2 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 மட்டும் தான். அப்போ 34, 12 இருக்கார் ஆப்ஷன். 34, 12 34, 12 இருக்கு. பி தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதாச்சும் நமக்கு தெரியல. ஓகே ஸ்டாண்டர்ட் வேல்யூ இது வந்து சாஃப்ட் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 200 லிமிட் வரைக்கும் நமக்கு வந்து போகலாம். ஓகே பட் ட்ரிங்கிங் வாட்டரில் பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து 75 to 100 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா? ஓகே எஸ். ஓகே மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன வந்து எஃபெக்ட் நமக்கு வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஃப்ளூரைடு, டிஸ்கலரேஷன் ஆஃப் டீத், ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்காது, லாண்ட்ரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? சேம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் நமக்கு என்ன வரும்? டென்டல் கேரிஸ் நமக்கு வரும். ஓகே டென்டல் கேரிஸ் அப்போ 3. ஓகேங்க. டிஸ்கலரேஷன் ஆஃப் டீத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸஸ் ஆஃப் லெட் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? ரத்த சோகை வரும். அனிமியா நமக்கு வரும். ஓகேங்களா? அனிமியா நமக்கு வரும். ஓகே எஸ். நெக்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் நைட்ரேட்ஸ். ஸோ நைட்ரேட்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? ப்ளூ பேபி சிண்ட்ரோம், மெத்தமோக்ளோபீனியா நமக்கு வரும். அப்போ 1 34 341. அப்போ 2 தான் இதுக்கு ஆன்சர். முடிஞ்சிச்சு. ஆப்சன்ஸ் ஆஃப் அயோடைட்னா காய்டர் நமக்கு வரும். ஓகே அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே எஸ். 34 12 எங்கே இருக்காரு? 34 12 சி தான் நமக்கு ஆன்சர். 34 12. ஓகே எஸ். ஸோ அதனால் வந்து பர்மிசிபிள் லிமிட், அதனால் என்ன எஃபெக்ட் வரும், ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எவ்வளவு, அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது எல்லாமே கம்பல்சரி கேட்பாங்க. இதனாச்சும் இது வரும் நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் ஒரு கொஷின் மிஸ் ஆகிருக்கா நம்ம பார்க்கப்பா, அதாவது ஆல்ரெடி படித்ததில் ஒன்று கூட மிஸ் ஆகலை, எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே எஸ். நெக்ஸ்ட் the amount of bleaching powder. Yes, nice question. So amount of bleaching powder containing 20% available chlorine needed to be chlorinate rural supply covering population கொடுத்துட்டீங்க at 50 LPCD liter per head per day. The rate of used ஓகேங்களா எவ்வளோ டோசேஜ் கொடுக்குறாங்கன்னா 2 ppm. அப்போது குளோரின் டோஸ் மூலம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நான் டேரெக்டாக ஆன்சர் போட்டுறேன். குளோரின் டோஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம குவான்டிட்டி ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஓகேங்களா? ப்ளீச்சிங் பவுடர் இதுதான் பிபி அப்படிங்கிற ப்ளீச்சிங் பவுடர். அப்போ நமக்கு இன்னும் குளோரினோடைய டோசேஜ் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, குளோரின் டோசேஜ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் அவைலபிள் இன் ப்ளீச்சிங் பவுடர் 20% சொல்லிட்டீங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின். அப்போ 20% நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ குளோரின் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? குளோரின் டோஸ். ஓகே குளோரின் டோசேஜ் ஈக்குவல் குளோரின் டிமாண்ட் ஈக்குவல் டோஸ் மைனஸ் ரெசிடியூல்னு படிச்சிருவோம். இப்போ அதை பற்றி நீங்கள் சொல்ல வர டேரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க இவங்க. அப்போது 10,000 மக்கள் வந்து 10,000 இருக்காங்களாமா. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கறது 50 லிட்டர் ஹெட் பர் டே. ஓகேங்களா? 50 லிட்டரில் கொடுத்துருக்கோம். லிட்டர். ஓகேங்களா? லிட்டர் மீன்ஸ் கேஜி. ஓகேங்களா? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 கேஜி வாட்டருக்கு நம்ம சேம் தான். எவ்வளோ டோசேஜ் கொடுக்குறீங்க நீங்கள்? 2 ppmன்றீங்க. அப்போ 2 மில்லிகிராம் பர் லிட்டர். சரிங்களா? 2 மில்லிகிராம் பர் லிட்டர். லிட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நான் வந்து கேஜி கன்வெர்ட் பண்ணோம். அப்போ நம்ம 2 × 10⁻⁻⁴ மில்லிகிராம். மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு மாற்றுங்க 10⁻⁻3. மறுபடியும் கேஜிக்கு மாற்றுங்க 10⁻⁻3. அப்போ 10⁻⁻6. ஸோ இதில் ஒரு பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 0.2 வருது, 20 கேஜின்னு வருது, இங்கே 1ன்னு வருது, இங்கே டிஃப்ரெண்ட் ஆன்சராக இருந்தாலும் நமக்கு 0.2 2 கேஜி இதில் ஏதாச்சும் தப்பாக வருமா நமக்கு டவுட் இருக்கும். ஸோ அதனால் யூனிட் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதை நான் என்ன பண்ணிட்டேன், லிட்டரு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ 2 × 10⁻⁻6 டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பை 20%. பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 100 போடுங்களா, இந்த 100 நான் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோமா, இன்ட்டு 100. ஓகேவா? இன்ட்டு 100. இதுதான்ப்பா ப்ளீச்சிங் பவுடரோட குவான்டிட்டி. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 2 0 6 0 6 0க்கு 6 0 அவுட். கரெக்டாக? எஸ். ஒரு 0 அவுட். இந்த 2க்கு இந்த 2 அவுட். மீதி என்ன இருக்குது? 5 தான் இருக்குது ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் 5 kg. அவ்வளோதான். ஓகேங்களா? யூனிட்டை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஷின் இஸ் வெரி ஈஸி. என்ன கேட்டிருக்காங்கன்றது புரிஞ்சுக்கணும். 20% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குளோரினில் இருக்கான். பட் ஜென்ரல் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், 30% சொல்லியிருக்கோம். 30 to 35%. ஓகே சில புக்கில் 30 கொடுத்துருக்காங்க, சில புக்கில் 35 கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 35% ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரில் 20% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குளோரின் கண்டென்ட்டு. ஓகே இப்போ 10,000 பேர் இருக்காங்களாமா. ஒரு நாளைக்கு நான் 50,000 அதாவது 50 லிட்டர் ஹெட் பர் டே கொடுக்குறேன்.
ரேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோசேஜ் கொடுக்குறோன்னா 2 ppm கொடுக்குறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ குளோரின் டோசேஜ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? டிவைடட் பை எவ்வளோ ப்ளீச்சிங் பவுடர், குளோரினில் எவ்வளோ ப்ளீச்சிங் பவுடர் குவான்டிட்டி இருக்குது, சரி ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து குளோரினில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஓகே, ஓகே ஃபைன். சேம் மேட்ச் த லிஸ்ட் ஒன் வாட்டர் குவாலிட்டி மெத்தட் என்ன டிட்டர்மினேஷன் சொன்னோம் இல்லைங்களா? அதாவது என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னா ஹார்னஸ், இடிடிஏ, எத்திலீன் டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட் 2 தான் ஆன்சர். குளோரின் 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 ஆர்த்தோடலைன். ஓகேங்களா? குளோரின் ஆர்த்தோடலைன் ரெண்டுமே மேட்ச் ஆகும் பாருங்கள். குளோரின் ஆர்த்தோடலைன். ஓகேங்களா? சேம் இது அப்படியே சொன்னோம் நம்ம குளோரின் ஆர்த்தோடலைன் அப்படின்னு சொல்லிட்டு. பி அப்போ 3. டிசால்வ்ட் ஆக்சிஜன் விங்க்லர் மெத்தட், டிசால்வ்ட் ஆக்சிஜன் விங்க்லர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது விங்க்லர் மெத்தட் எஸ். குளோரைடு வேறு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ மோர்ஸ் மெத்தட் தான் நமக்கு. அப்போ 4. அப்போ 23 14 எங்கே இருக்காரு? 23 14. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? வாட் இஸ் தி மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அசிடிட்டி? அசிடிட்டிக்கு காரணம் யார்? CO2. அசிடிட்டி இஸ் மெயின் ரீசன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, எஸ். வேர் இஸ் சாரி எஸ், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, எஸ். ஸோ கொஷின் பார்த்து போடுங்க. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ். நேம் இது ஒன்றும் பெரிய கொஷின்ஸ் கிடையாது. மேட்ச் த லிஸ்ட் ஒன் பேராமீட்டர்ஸ் யூனிட் அப்படின்றாங்க. அப்போ என்ன யூனிட், அதாவது எந்த பேராமீட்டர் எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். ABCD சேம் போட்டுக்கோங்க. டர்பிடிட்டி எதெல்லாம் மெஷர் பண்ணுவோம்? FTU JTU NTUவில் மெஷர் பண்ணுவோம். ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட். அப்போ 3. ஓகே. பேத்தோஜன்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிள் நம்பரில் மெஷர் பண்ணுவோம். 4. ஓடர் த்ரெஷ்ஹால்ட் ஓடர் நம்பரில் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ 1. கலர் TCU ட்ரூ கலர் யூனிட், டோட்டல் கலர் யூனிட் கிடையாது, ட்ரூ கலர் யூனிட்ல மெஷர். TCUனா என்னன்னு கேட்பாங்க, ட்ரூ கலர் யூனிட். TOன்னா என்னன்னு கேட்பாங்க, த்ரெஷ்ஹால்ட் ஓடர் நம்பர். JTUனா என்ன கேட்பாங்க, ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். NP என்ன கேட்பாங்க, மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர். இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. 34 12 கரெக்டுங்களா? ஏன்னா அது 2 தான் மிஸ்ஸிங். 34 12 எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? த மேக்ஸிமம் சேஃப் பர்மிசிபிள் லிமிட் ஆஃப் சல்பேட்ஸ் டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை. ஓகே. மேக்ஸிமம் சல்பேட் நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 200 mg/L இருக்கணும். ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 400 mg/L நமக்கு போகலாம். ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், கிளீனிங் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இஸ் டன் பை. ஓகே. ஃபில்டரில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்கா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் சாண்ட் ஃபில்டர் அப்படின்றோம். ரேபிட் சாண்ட் ஃபில்டர் கிளீனிங் எப்படி பண்ணுவோம்? பேக் வாஷ் நம்ம பண்ணுவோம். பேக் வாஷிங். ஓகேங்களா? பேக் வாஷிங் பண்ணுவோம். 5% வாட்டர் 30 minutes பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் என்னன்னா ஸ்மெக்டெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு என்னவா ஸ்மெக்டெக்ட் அப்படின்றது ஸ்லட்ஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும், பெட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த பெட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்க்ராப் பண்ணி தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம இதை ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறதுனால ஸ்கிராப்பிங் ஆஃப் டாப் லேயர் சாண்ட் அட்மிட்டிங் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அட்மிட்டிங் தி வாட்டர். டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ரிவர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் வாட்டர் ஃப்ளோ, அதுக்கு பேர் தான் பேக் வாஷிங். இங்கே பண்ண மாட்டோம். பாசிங் ஆஃப் ஏர் த்ரோ ஆஃப் தி ஃபில்டர் கிடையாது. பாசிங் ஆஃப் ஏர் த்ரோ ஃபில்டர் எங்கே நம்ம பண்ணுவோம்? ஸ்கிம்மிங் டேங்கில் பண்ணுவோம், ஆயில் அண்ட் கிரீஸ்க்கு. பாசிங் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஆலம் அண்ட் லைம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிராப்பிங் மெத்தட் தான், வலிச்சு தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இது லைக் என்ன சொல்கிறது, இது பிளேடு நம்ம யூஸ் பண்ணுவாங்க பாட்டத்தில். அந்த பிளேடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவோம்னா ஸ்கிராப் பண்ணி அப்படி எடுத்துருவாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஃபில்டர், இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி D60/D10. இதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? என்ன இதில் படிச்சிருக்கோம்? ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், ரேபிட் சாண்ட் ஃபில்டர். ஓகேங்களா? இது எவ்வளோ இருக்கணும்? 1.8. இது எவ்வளோ இருக்கணும்? 3 to 5 வரலும் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதனுடைய சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 to 0.6. அப்போ 3 to 6 வரலையும் நமக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.8 அப்படிங்கும்போது 0.2 to 0.35 ஐ திங்க் 0.2 to 0.35 அந்த ரேஞ்சு நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே. எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஸ்லோ டேரெக்டாக அந்த கொஸ்டின் என்ன வரும்னு கூட கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி D60/D10. D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? எ ப்ராப்பர் ஸ்லோ மிக்சிங் இன் தி ஃப்ளாக்குலேட்டர். இது டேஞ்சன் கூட கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். தி டெம்போரல் மீன் வெலாசிட்டி. டெம்போரல் மீன் வெலாசிட்டி மீன் வெலாசிட்டி கிரேடியன்ட் இஸ் டெம்போரல் மீன் வெலாசிட்டி கிரேடியன்ட் G. ஓகே. நீட்ஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட் 1/seconds. அப்போது செகண்ட்ஸ் பவர் -1 இருக்கும் ஆன்சர். எவ்வளோ நம்ம படித்தோம்? 20 to 75 seconds நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? அந்த ஆப்ஷன் எங்கே மேட்ச் ஆகுது? பியில் தான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இது டேஞ்சன் கோல கேட்ட கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். TNPSCல அப்படியே போடுவாங்க பாருங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? ஓகே. எ ஃப்ளாஷ் மிக்சர் 2m³ with velocity gradient mixing mechanism equal to, okay, and 1 minute.
Yes. A flash mixture, okay, a flash mixture of 2m cube with velocity gradient of mixing mechanism equal to, okay, velocity gradient கொடுத்துட்டீங்க, g is equal to 600 seconds power minus 1 and fluid absolute velocity viscosity is 1 into 10 to the power of minus 1. Viscosity is given 10 to the power of minus 3 வச்சுக்கோமே, ஓகேங்களா, 1 into 10 to the power of minus 3 Newton seconds per meter square. Okay, Newton seconds per meter square. Continuously operated. What is the power of input unit per volume? Power கேக்குறாங்க. Okay, அப்போ G square is equal to P by mu V அப்படின்னு நம்ம சொல்லுவோம். or G is equal to P by mu V whole power half னு எழுதிருப்போம். இதனா G square னு எழுதிட்டோம். அப்போ என்ன கேக்குறாங்க, பவர் தான் கேக்குறாங்க. இப்போ G square means 600 into 600. Okay, what is the mu? 10 to the power of minus 3. What is the volume? 2m cube. Given data already. Okay, 1 2 3 0 3 0 cancel. அப்போ இது நமக்கு தேவையே இல்லை. 6 36 36 ஒரு 0 பக்கத்துக்கு சேர்த்திக்கோங்க இன்ட்டு 2. ஓகேங்களா, 36 இன்ட்டு 2 72 பக்கத்தில் 0 720 தான் நமக்கு ஆன்சர். 720 வாட்ஸ் நமக்கு. ஓகேங்களா, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், ஆல்சோ வாட்ஸ். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா, இந்த ஃப்ளாக்குலேஷன், மிக்சிங், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன், இதில் இருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் என்பிஎன் டெஸ்ட். இப்போ ஓகேங்களா, இது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சாம்பிள் மட்டும் தான் எடுத்துக்கணும், நெகட்டிவ் சாம்பிள் எடுத்துக்கக்கூடாது. நம்ம நடத்தும்போது சொன்னோம், சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்ட்டு. இப்போ புரியும் பாருங்க அப்படின்ட்டு. A standard multiple tube fermentation test was conducted on a sample of water. The test results of analysis for the confirmed the test are given below. Okay, the sample of size. அப்போ நம்ம size of sample வந்து பார்த்தீங்கன்னா 10 ml எடுத்துக்கிறாங்க, 1 ml எடுத்துக்கிறாங்க, 0.1 ml எடுத்துக்கிறாங்க, 0.01 ml எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம எடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம எத்தனை எம்எல்க்கு நம்ம எடுக்கிறோம், 100 ml எடுக்கிறோமா 10 ml எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சாம்பிள். நான் நெகட்டிவ் சாம்பிளை கண்டுக்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு நெகட்டிவ் சாம்பிள் எனக்கு தேவையே கிடையாது, ஏன்னா அதில் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு தான் மீனிங் அதுக்கு. ஓகேங்களா, எஸ். அப்போ ஒன்லி பாசிட்டிவ் சாம்பிள். அப்போ பாசிட்டிவ் சாம்பிள் கொடுத்துட்டீங்க, இது மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன். த என்பிஎன் இண்டெக்ஸ் ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் சாம்பிள் ரிசல்ட் ஆஃப் 5 டியூப்ஸ் ஆர் யூஸ்ட் பர் டைலூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாசிட்டிவ் சாம்பிள் ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ். அவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml, 1 ml, 0.1 ml. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணி காம்பினேஷன் நம்ம பார்த்து போடணும் அதை. ஓகே, இப்போ பாருங்கள் 5 4 3. ஓகேங்களா, 5 4 3. இப்போ நம்ம பாசிட்டிவ் சாம்பிள் காம்பினேஷன் மட்டும் தான் பார்க்கணும். பாசிட்டிவ் சாம்பிள் என்ன இருக்குது, 4 2 1 0 மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த 3லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா, இந்த 2மே தேவையில்லை, ஏன்னா 3 வந்து நெகட்டிவ் சாம்பிளில் இருக்குது. ஓகேங்களா, எஸ். அப்போ இது 2 மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, எஸ். அப்போ 4 2 1 4 2 1. அப்போ சாம்பிள் பாருங்கள், 4 2 1. அப்போ அதனுடைய சாம்பிள் சைஸ் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 10 ml கொடுத்துருக்கீங்க, 1 ml கொடுத்துருக்கீங்க, 0.1 ml கொடுத்துருக்கீங்க. அப்போ அதோட வேல்யூ நமக்கு என்ன, 4 2 1 சாம்பிள் என்பிஎன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 26ன்னு கொடுத்துட்டீங்க. ஓகேவா, 26 per 100 ml கொடுத்துருக்கீங்க. ஓகே, ரைட். இது ஒரு ஆன்சராக நமக்கு வரலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ எவ்வளோ சாம்பிள் காம்பினேஷன் எடுத்துருக்கீங்க, 10 ml, 1 ml, 0.1 ml. அப்போ அதேமாதிரி 10 1 0.1 இருக்கா, எஸ், கரெக்ட். அப்போ இது நமக்கு 1 வரலாம், ஆன்சர் 2. ஓகே, இது வந்து சிம்பிளாக போடுறது தான், டேரெக்டாக பார்த்தோன்னே போடுற கொஷின் தான். உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டாவது சாம்பிள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது எடுத்துருக்காங்க காம்பினேஷன் 2 1 0 எடுத்துருக்காங்க. 2 1 0. அப்போ 2 1 0. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 0. இதில் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 2 1 0 அப்படிங்கும்போது பாருங்கள் எவ்வளோ வால்யூம், 2 1 0. இதை பார்க்கணும் நம்ம படுத்தது. வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா, 0.1 0.01. கரெக்டுங்களா. அப்போது இவங்க எடுத்துக்கூடிய சாம்பிள் டியூப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பிள் எவ்வளோ வால்யூம் எவ்வளோ எடுத்துருக்காங்க, 10 ml. அப்போது 1 விட நமக்கு எத்தனை 10 மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு இந்த வால்யூம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய ஆன்சரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 7. சரிங்களா, இப்போ நீங்கள் டேரெக்டாக 7 26 7. இப்போ 2 ஆன்சர் தான் எடுத்துருக்கீங்க. ஓகே, எனக்கு தெரியல, இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு தெரிலப்பா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ஆன்சர் போடுவீங்க, மேக்ஸிமம் ஆஃப் 2ன்னு தான் போடுவோம். கரெக்டாக இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி பாசிட்டிவ் சாம்பிளில் எது மேக்ஸிமம் வருதோ அதான் நம்ம ஆன்சர் போடுவோம். ஆனால் நம்ம 7ன்னு ஆப்ஷன் இருக்காங்க இல்லை. அப்போ நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 26ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருவீங்க 26. ஆனால் அது தப்பு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த 2 1 0 காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ml, 0.1 ml, 0.01 ml இருக்குது. ஆனால் அவங்க எடுத்துக்கூடிய சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml, 1 ml, 0.1 mlக்கு ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ இதை விட எத்தனை டைம் அதிகமாக இருக்குது, 10 டைம் அதிகமாக இருக்குது. அப்போ இன்ட்டு 10. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 70 மில்லிகிராம். 70. ஓகே, 70 நம்பர்ஸ்
ஓகேங்களா 70 நம்பர்ஸ் per 100 mlக்கு இருக்குது. அப்போ எது ஆன்சர்? விச் ஒன் இஸ் த மேக்ஸிமம்? ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா சப்ஜெக்ட் நடந்து பார்க்கலாம். பட் இப்போ இந்த டைமுக்கு நமக்கு வேணாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது மட்டும் நம்ம இந்த டைம் ஷெடியூல் போடுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன் யோர் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, சொன்னோம் இல்லைங்களா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு. போகலாமா? ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்க்ரீனிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன். ஓகே, ஸ்க்ரீனிங், செடிமெண்டேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் எய்டட் வித் கொயாகுலேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங். ஓகேங்களா, மிக்சிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்குலேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் வாட்டர். ஓகேவா? எஸ். இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இங்கே கொடுத்துருக்கு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன செடிமெண்டேஷன் வரலாமா? எஸ். அடுத்து வந்து இப்போ செடிமெண்டேஷன் எடை வித் கொயாகுலேஷன் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் தான் கடைசியாக தான் பண்ணுவோம். அப்போ 3 1 இங்கே 3 காணும். ஓகே. ஓகே. இந்த செடிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி செடிமெண்டேஷனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க? கொயாகுலேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். சரி, ஓகே. இந்த ஆப்ஷன் நமக்கு டவுட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்இன்ஃபெக்ஷன் தான் பண்ணுறோம். அப்போ 2 தான் நமக்கு கடைசியாக வரணும். அப்போ இது 2 கிடையாது நமக்கு. இது 2ல் ஏதோ ஒரு ஆன்சர். அப்போ 2க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ 2 4. ஓகேங்களா? 2க்கு முன்னாடி 4 இருக்கணும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து போட முடியல அப்படின்னா பின்னாடி இருந்து நம்ம யோசிக்கணும். லாஸ்ட்டாக பண்ணக்கூடியது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது ஃபில்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்குலேஷன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது மிக்சிங். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது செடிமெண்டேஷன் வித் கொயாகுலேஷன். அதுக்கு முன்னாடி பண்ணுவது செடிமெண்டேஷன். அதுக்கு முன்னாடி பண்ணுவது ஸ்க்ரீனிங். அப்படின்ட்டு பேக் ரிவர்ஸில் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இது செகண்டரி செடிமெண்டேஷனை கூட இருக்கலாம். கொயாகுலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிமெண்டேஷன் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். அப்போ நமக்கு நேரம் 1 3 4 2 பேஸ்ட் ஆன் தி ரிவர்ஸ் ஆக்ஷனில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே. The rabbit sand filter surface area required for filtering 10 mld water assuming filter rate. Okay, what is surface area means? Discharge divided by overflow rate. ஓகேங்களா? what is the discharge? 10 mld ன்னு கொடுத்துருங்க. 10 mld means million liter per day. million liter 10⁶ million liter per day ன்னு கொடுத்துட்டீங்க. சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், லிட்டர் தான் இருக்குது. லிட்டருக்கு கேன்சல் ஆகிரும். டேக்கு கேன்சல் ஆகும். ஒன்லி ஏரியா மட்டும் நமக்கு கிடைக்கும். சார் நோ நீட் டு சேஞ்ச். எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே ஹார்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேஸ்க்கு மாற்றணும். இல்லை இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸை வந்து ஹார்ஸுக்கு மாற்றணும். இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ டேரெக்டாக 10,000 போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நாட் 10,000, 1 lakhs. ஓகேங்களா? 1 lakhs. அப்போ எத்தனை 0 இருக்குது? 5 0. இங்கே 5 0 கேன்சல் ஆச்சு. மீதி ஒரு 10 இருப்பார். அப்போ 100 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதில் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. சரிங்களா? யூனிட் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, million liter per day. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? The maximum flow occurs in egg shaped. கேட்டாங்களா கொஸ்டின்? சரிங்களா? எக் ஷேப்டில் மேக்ஸிமம் ஃப்ளோ அக்கர்ஸ், அதாவது மேலே இருக்கிற அந்த வெர்டிக்கலுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலுக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ். ஓகே, டிஸ்சார்ஜ் வெர்டிக்கல் டிவைட் பை டிஸ்சார்ஜ் ஹரிசாண்டல் ஆர் மேக்ஸிமம் டு ஃப்ளோ நமக்கு என்ன படித்தோம்? 0.95 நம்ம படிச்சிருப்போம். அதே கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? சில புக்கில் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. 0.95 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் 0.95 தான். 0.95 தான். 0.95 இல்லைன்னா தான் நீங்கள் 1 போடணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? இதே இன்னொரு கொஸ்டின், ஹைட் ஆஃப் தி டயாமீட்டர் 1.25 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லைங்களா? எஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? On a sewer has a diameter 300 mm and another one has diameter is 600 mm. Okay, when the both run full, both ஓகேங்களா, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் ஃபுல் அப்படின்றீங்க. வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் தி வெலாசிட்டி? இங்கே பாருங்கள், 1 இஸ் ஃபுல்லு, அனதர் ஒன் இஸ் ஆஃப்னா தான் நம்ம கான்செப்ட் வந்து வெலாசிட்டி இஸ் ரேஷியோ இஸ் 1. போத் ரன் ஆஃப் அப்படின்றாங்க. ரெண்டுமே ஆஃப் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ நமக்கு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி? அப்போ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி V is equal to 1/n into m power 2/3 I power half அப்படின்னு சொல்லலாம். I power half. ஓகேவா? எஸ். இப்போது இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கும்போது என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடுமா? ஏன்னா சேம் ஸ்லோப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபேக்டர், ஓகேங்களா, மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் வேல்யூ 1 நம்ம சேம் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ரெண்டு கேன்சல். அப்போ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m power 2/3. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ ஹைட்ராலிக் m ஃபார் வாட்? ஹைட்ராலிக் மீன் டெப்த். m is equal to ஏரியா டிவைட் பை வெட்டட் பெரிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா? போத் ரன் ஆஃப் ஃப்ளோ. அப்போ ரெண்டுமே அரை தான் ஃப்ளோ ஆகுதுன்ட்டு. அப்போ பை d² டிவைடட் பை 8 again divided by d
by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? d/4 நமக்கு வரும். சரிங்களா? அப்போ ஜென்ரல் ஃபார்மில் வந்து mோட வேல்யூ வந்து d/4. இப்போ வெலாசிட்டி 1 டிவைட் பை வெலாசிட்டி 2. ஓகேங்களா? ரெண்டுக்கு ரேஷியோ போடுவோமா? இப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி 1? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 300 டிவைடட் பை 4. எகைன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? ஏன்னா m டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m/2/3 நீங்கள் எழுதியிருக்கோம் அந்த ஃபார்முலா. சரிங்களா? எஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 600 டிவைடட் பை 4 பவர் ஆஃப் 2/3. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் ஆன்சரு 4க்கு 4 கேன்சலா? ஒரு 300 300 2 300. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 1/2 பவர் ஆஃப் 2/3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபுல் அப்படின்னா நம்ம ஒன்றுன்னு போட்டக்கூடாது. எப்போ 1 போடணும்? 1 இஸ் ஃபுல், அனதர் 1 இஸ் ஆஃப்னு சொன்னால் தான் நம்ம போடணும். அடுத்த கொஸ்டின் அதுதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? The same mean velocity of flow, the ratio of the head loss per unit length for the sewer pipe running full to that for the same pipe half full அப்படின்றான். ஃபுல், ஓகேங்களா? ஃபுல்லு. அதே பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப். என்ன கேட்குறீங்க? half full. என்ன கேட்குறீங்க? the mean velocity, the ratio of head loss per unit length. ஓகேங்களா? பைப்பிங். ஓகே, the mean velocity head loss per unit length. ஓகேங்களா? அப்போ மீன் வெலாசிட்டி நமக்கு என்ன வரும்? ரேஷியோ 1 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வை? பிகாஸ் ஆஃப் m is equal to velocity m is equal to m/2/3 நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டீங்க இல்லைங்களா? இப்போ mோட வேல்யூ வந்து ஃபுல்லி ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏரியா நமக்கு என்ன வரும்? by d²/4 பெரிமீட்டர் by d ஃபுல்லி ஃப்ளோக்கு. அப்போ ரெண்டையும் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? d/4. ஓகேங்களா? ஆஃப் ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் ஃப்ளோ இது வந்து ஃபுல்லு, இது வந்து ஆஃப். அப்போ ஆஃப்ங்கும்போது ஏரியா ஆஃப் நமக்கு என்ன? by d²/8 by d divided by 2. இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள். எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா எகைன் டி கேன்சல். இப்போ d/4. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 1/2/3. ஆன்சர் இஸ் 1. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. சீவேஜ் சீக்னஸ் அக்கர்ஸ் when occurs அப்படின்னு கேட்குறாங்க. சீவேஜ் சீக்னஸ் வந்து எப்போ நமக்கு அக்கர் ஆகும்? தண்ணி எங்களுக்கு ஃப்ளோ ஆகலை, அந்த இருக்கக்கூடிய ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைப்போடைய போர்ஸில் அக்கர் ஆகிடுச்சு. லேண்டு சீக்னஸ்னாலும் அதே தான். ஓகேங்களா? இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லர்ரி மாதிரி தண்ணி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு பேர் தான் சீவேஜ் சீக்னஸ் ஆர் லேண்ட் சீக்னஸ் சொல்லுவோம். சீவேஜ் கண்டைன் பேத்தோஜெனிக்ஸ் ஆர்கானிசம் தப்பு. சீவேஜ் என்டர் தி வாட்டர் சப்ளை சிஸ்டம் கிடையாது. சீவர் காட் கிளாக்டு டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் சாலிட் கிடையாது, தப்பு. த வாய்ட்ஸ் ஆஃப் சாயில் கிளாக்டு டியூ டு கண்டினியூஸ் அப்ளிகேஷன் ஆஃப் சீவேஜ் ஆன் தி பீஸ் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த வாய்ட்ஸ் வந்து வாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகி போயிடணும், ஃபுல்லாகிடணும். சரிங்களா? எதனால்? கண்டினியூஸ் அப்ளிகேஷன் ஆஃப் தி சீவேஜ் ஆன் தி பீஸ் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. அல்டிமேட் பிஓடி. ஓகேங்களா? வாட் இஸ் அல்டிமேட் பிஓடி? இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் தி பிளேஸ். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் தி பிளேஸ். நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டைம் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, நான் அப்படியே கான்ஸ்டண்ட்டாகவே இருப்பேன். இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் ஓகே, த அல்டிமேட் பிஓடி வேல்யூ ஆஃப் வேஸ்ட். இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கிடையாது. டிக்ரீசிங் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கிடையாது, தப்பு. ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆல் தி பேராமீட்டர்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டபுள்ஸ் வித் 10 டிகிரி செல்சியஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரிமைன் கான்ஸ்டன்ட். அல்டிமேட் பிஓடி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ஆல் தி பிளேஸ். அதனால தான் நம்ம அல்டிமேட் பிஓடி எடுத்து தான் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க, 5 நாளில் கண்டுபிடிக்க வேண்டிய பிஓடி 7 நாளில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அல்டிமேட் பிஓடி நம்ம கான்ஸ்டன்ட். அப்போ 5 நாளில் பிஓடி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அப்போ 7 நாளுக்கு அல்டிமேட் பிஓடி என்ன வருது? 2 ஈக்குவல் பண்ணால் நமக்கு 7 days பிஓடின்னு நமக்கு கிடச்சிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, எஸ். ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேங்களா? எஃப்ளூவன்ட் ஆஃப் டாலரன்ஸ் லிமிட் ஏபிசிடி. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சேம் தான். இது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நம்ம படிக்காமல் இருக்கோமா? எல்லா கொஸ்டினுமே படிச்சிட்டோம். பிஓடி ஆஃப் 5 days 20 degree Celsius ஃபார் டிஸ்போசிங். ஓகே, 20 degree Celsius அண்ட் 20 mg/liter. ஓகே, சிஓடி 250 mg/liter. 1 சாரி ஆப்ஷன் 3 இருக்கு இல்லையா? எஸ், 3 1. ஆயில் அண்ட் கிரீஸ் 10 mg/liter. 4 314 ஆன்சர் இருக்கணும். எங்கே இருக்குது? 314. அப்போ டிக்கு வந்து 2 தான். இந்த டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து பாருங்கள் 30 mg/liter. ஓகேங்களா? ஃபார் தி எஃப்ளூவன்ட் டாலரன்ஸ் லிமிட் அப்படின்றோம். இப்போ 31 42. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை 2 மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். சிஓடி 250 mg/liter உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிஓடி வந்து பார்த்தீங்கன்னா 20 mg/liter. ஓகேங்களா? அடுத்து ஆயில் அண்ட் கிரீஸ் 10 mg, 5 to 10 mg/liter. ஓகேங்களா? அதை 3 மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக 4 மேட்ச் ஆயிடும். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. சரிங்களா? இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து இந்த வருஷம் டிஎன்பிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்பர் மாறுமே தவிர கான்செப்ட் மாறாது நமக்கு. ஓகே, எஸ். த வேஸ்ட் வாட்டர் சாம்பிள் ஆஃப் 2 ml இஸ் மேட் அப் டு 300 ml. 2 ml வந்து பார்த்தீங்கன்னா 300 ml வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் சாம்பிள் இது வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன் இது கன்வெர்டட் வால்யூம், டோட்டல் வால்யூம். ஓகேங்களா? எஸ். இனிஷியல் டிசால்வ்ட் ஆக்சிஜன் 8 mg/liter.
அண்ட் 8 மில்லிகிராம் per லிட்டர். ஆஃப்டர் 5 days கன்சூம் பண்ணிடுச்சு. எவ்வளோ 6 பண்ணிடுச்சு. இப்போ இருக்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ வாட் இஸ் த பிஓடி கேட்குறாங்க. அப்போ பிஓடி at 5 days, BOD at 5 days, initial dissolved oxygen minus final dissolved oxygen into what? Dilution factor. சரிங்களா? Yes. What is the initial dissolved oxygen? 8. Final dissolved oxygen என்ன சொல்லுங்க? 2. Into dilution factor what? Total volume of sample divided by volume of sample taken 2. சரிங்களா? அப்போ இது ரெண்டு கழிச்சிருங்க 6. 6/2 இந்த 2 நாங்கள் அடிச்சிட்டோமா 6/2 அடிச்சிங்கன்னா 3 இன்ட்டு 3 9 2 ஜீரோ சேர்த்திக்கோங்க 900. அப்போ 900 மில்லிகிராம் per லிட்டர் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதில் என்ன கஷ்டம், சில நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 8 மில்லிகிராம் per லிட்டர் இனிஷியல் டிசால்வ்ட் ஆக்சிஜன், ஃபைனல் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து 0ன்னு சொல்லிடுவாங்க. சாரி. ஸோ ஃபைனல் டிசால்வ்ட் ஆக்சிஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ 0ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், 0 போட்டுட்டு நீங்கள் 8 இன்ட்டு இந்த நீங்கள் டேரெக்டாக 300 மல்டி பண்ணிட்டு கூடாது. சரி, 4/300 1200 ஆப்ஷன் போடக்கூடாது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா ஃபைனல் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இன்னும் கன்சூம் அது கேட்குது இன்னும். சரிங்களா? எனக்கு இன்னும் நியூட்ரியன்ஸ் வேணும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குது. அப்போ கேனாட் பி டிடக்டபுள், நன் ஆஃப் திஸ் ஆன்சர்னு ஒன்று இருக்கும், அதை போடணும். ஓகே, ஆர் கேனாட் பி ஃபைண்ட் ஆர் கேனாட் பி டிடக்டபுள் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும்போது ஒரு 500 டைம் சொல்லியிருப்போம், கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்பாங்கன்னு. ஓகேவா? இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின். ஓகே, ஸோ வாட் இஸ் தி 5 days 20 degree Celsius BOD ஈக்குவல் 5 days ஓகேங்களா 20 degree Celsius BOD இஸ் ஈக்குவல் டு 3 days 27 degree Celsius. ஓகேங்களா? 3 days 27 degree Celsiusக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றோம். ஓகே, எஸ். இந்த பிரிட்டிஷ்காரங்களே இதுதான் கண்டுபிடிக்கிறாங்களாமா, அவங்க ஃபேரன்ஹீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ். 3 days 27 degree Celsiusக்கு ஈக்குவல். அந்த டீஆக்சினேஷன் கோஎஃபிஷியன்ட், ரீஆக்சினேஷன் கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் கான்செப்ட் வச்சுக்கணும்னா ஓகேங்களா போட்டிருப்போம் இல்லைங்களா, கேஆர். ஓகேங்க, எஸ். செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கேஆர் டிவைடட் பை கேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா போட்டிருப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ 5 days 20 degree Celsius ஈக்குவல் டு 3 days 27 degree Celsiusக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தட் இஸ் எக்கோலாஜிக்கலி மோஸ்ட் அக்செப்டபுள் கேட்குறான். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? எஸ். அதாவது மோஸ்ட் அக்செப்டபுள் இன்சினரேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எரித்து சாம்பலாக்குன்னு சொல்லுவோம். அந்த மெடிக்கல் வேஸ்ட்டில் நம்ம அதை தான் பண்ணுவோம். அதனால் நமக்கு என்ன ஏர் பொல்யூஷன் நமக்கு நடக்கும். அப்போ இது நான் ஒத்துக்க மாட்டேன். பைரோலசிஸ் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பைரோலசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரப்பர் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் பண்ணுறது, இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு பொல்யூஷன் நடக்கும், வாட்டர் பொல்யூஷன் நடக்கும். அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, இந்த சானிட்டரி லேண்டு ஃபில்லிங் அப்படிங்கும்போது நமக்கு சீவேஜ் சீக்னஸ் நடக்கும். அதாவது லேண்டோடைய அந்த போரஸ்லாம் ஃபில் பண்ணி லேண்டோடைய ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் பண்ணுவாங்க. கம்போஸ்டிங் உரமாக்குதல் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வெர்மி கம்போஸ்டிங் மண்புழு வளர்த்தோம்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் குழி மாதிரி ரெடி பண்ணி அதிலெல்லாம் அந்த வேஸ்ட்டெல்லாம் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், அதை சீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம கடைசியில் உரமாக மாறிடும். அதை நம்ம வந்து லேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்போஸ்டிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். யூட்ரோஃபிகேஷன் நமக்கு தெரியும், ஒரு குளம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபங்கஸ் மாதிரி க்ரீனாக ஃபார்ம் ஆகிக்குது. ஹையர் நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை நமக்கு வந்து யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தப்பு. எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், எஸ். எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூட்ரோஃபிகேஷன். எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் கிடையாது, குளோரைட்ஸ் கிடையாது. நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? Which one of the following would be help prevent the escape of foul sewer gases from water closet? வாட்டர் க்ளோசெட்லேருந்து வெளியே பண்ணுறது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வாட்டர் க்ளோஸ்லேருந்து ஏர் கேப் தப்பு. ஏர் கேப்புக்கும் வாட்டர் க்ளோஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. வென்டிலேஷன் பைப். ஓகேங்களா? வாட்டர் க்ளோசெட் அப்படின்றது செப்டிக் டேங்க் கிடையாது. ஓகேங்களா? எஸ். கல்லி ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் இன்லெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. வென்டிலேஷன் பைப். ஸோ வெண்ட் பைப் இஸ் யூஸ்டு இன் செப்டிக் டேங்கை தான் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் க்ளோசெட்டுக்கும் செப்டிக் டேங்க்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இதில் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, பிகாஸ் அந்த வாட்டர் க்ளோசெட் ரிலேட்டட் டு செப்டிக் டேங்க். கரெக்டுங்களா? அப்போ செப்டிக் டேங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? செப்டிக் டேங்க் ஏர் வென்டிலேஷனுக்கு மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் தட் ஃபவுல் கேஸஸ்க்கு வெண்ட் பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வென்டிலேஷன் பைப். ஸோ அப்போ ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டில் எது வேணாலும் வரலாம். ஓகேங்களா? இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டான கொஷின் தான். பிகாஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃபவுல் கேஸஸ் ரிமூவ்னு சொல்லியிருந்தால் நம்ம வெண்ட் பைப்புன்னு போடலாம். நீங்கள் இந்த வாட்டர் க்ளோஸ்ன்னு சொன்னதுனால
ஸோ நன் ஆஃப் திஸ் எபோவ் ஆன்சர் வந்தாலும் கரெக்டு தான். வெண்ட் பைப் போட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷன், ஓகேங்களா? ஜோன் ஆஃப் பொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஆக்டிவ் டீகம்போஷன், ஜோன் ஆஃப் ரெக்கவரி, ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? எங்கே? வாட்டர் சோர்ஸில். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன் அப்படின்னு. ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன் எங்கே இருக்காங்க? ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன் இல்லை. ஓகே. ஜோன் ஆஃப் ரெக்கவரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி வரணும். அப்போது 3. அடுத்தது ஜோன் ஆஃப் ரெக்கவரி இந்த இடத்துல. அடுத்து ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர், கிளியர் வாட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோன் ஆஃப் ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஆக்டிவ் டீகம்போஷன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டீகம்போஷன். ஸோ அப்போ 2. ஓகேங்களா? அடுத்து வந்து ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஆக்டிவ் டீகம்போஷன், டீகம்போஷன் ஆக்டிவேஷன். அடுத்து வந்து ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஆக்டிவ் டீகம்போஷன், ஜோன் ஆஃப் ரெக்கவரி. அடுத்து தான் ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர். அப்போ 1. அப்போ 2, 3, 1 இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 4 தான் இருக்கணும். அப்போ பொல்யூஷன் தான் ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஜோன் ஆஃப் பொல்யூஷன் தான் ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன் அப்படின்னா அப்போ 42, 31 எங்கே இருக்காரு? 42, 31. ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஜோன் ஆஃப் ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன், ஆக்டிவ் டீகம்போஷன், எஸ். ஜோன் ஆஃப் ரெக்கவரி, ஜோன் ஆஃப் கிளியர் வாட்டர். ஓகேங்களா? எஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது கூட கேட்பாங்க. ஜோன் ஆஃப் ரெக்கவரி விச் ஸ்டேஜ் ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஓகேங்களா? கிளியர் வாட்டர் தான் நம்ம ஸ்டேஜ் 4. இப்படி கூட கேட்பாங்க. த ஜோன் ஆஃப் த பொல்யூஷன், ஓகே, த பொல்யூஷன் ரிவர். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்? ஜோன் ஆஃப் டீக்ரடேஷன். வாட் இஸ் த செகண்ட் ப்ராசஸ்? ஆக்டிவ் ஜோன் ஆஃப் degradation, active decomposition, second process. Zone of degradation, third process. Okay, recovery is the third process. Fourth process, zone of clear water. So in the sequence நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? zone of degradation, active decomposition, zone of recovery and zone of clear water. ஓகேங்களா? எஸ். ஸோ இது எல்லாமே ஜோன் அப்படின்னு வரதுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ அதனால் கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? A fish habitat. Okay, for a fish habitat in a river, the minimum dissolved oxygen எவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கிறோம்? 4 mg/L. ஓகேங்களா? ஃபிஷ் எல்லாம் வாழ்றதுக்கு மினிமம் எவ்வளோ வேணும்? 4 mg/L. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். ஜென்ரலாக ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 6 to 8. ஓகேங்களா? 6 to 8 ஆர் 6 to 10 வரலும் நமக்கு போகுது. ஓகேங்களா? mg/L ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேங்களா? ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? 1 liter ஆஃப் சீவேஜ் என்ன கேட்குறீங்க? ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? 1 liter ஆஃப் சீவேஜ் when allowed to settle for 30 minutes gives a sludge volume 27 cm3 வால்யூம். ஸ்லட்ஜ் வால்யூம் 30 minutes செட்டில் ஆகிறது இவ்வளவு. இஃப் ட்ரை வெயிட் ஆஃப் தி ஸ்லட்ஜ் இஸ் 3 grams then the sludge volume index. ஓகே, ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் SVI is equal to volume of settled. ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் settled in 30 minutes volume of settle in 30 minutes. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு லிக்யூடு சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோம்? அதாவது the weight of sludge in grams. ஓகேங்களா? weight of sludge in grams ஆர் லிக்யூடு சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்கிறோம். மிக்ஸ்டு லிக்யூடு சஸ்பெண்டட் நம்ம சொல்கிறோம். அப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் செட்டில் 30 minutes எவ்வளோ நமக்கு? 27. ரெண்டுமே சேம் யூனிட். இது சென்டிமீட்டர் சிசி, இது கிராம்ஸ். அப்போ டிவைடட் பை 3. லிட்டரில் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம்? மல்டிபிள் 1000 நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த சம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதேமாரி பார்க்கலாம். இப்போ 27/3 9 ஆன்சர். அப்போ ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் இஸ் 9 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 100 to 150 அப்படின்னா பெட்டர். குட் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குட் சாம்பிள். ஓகே, குட் சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் in oxidation ditch the excess of sludge is taken by oxidation ditch. ஓகேங்களா? aerobic condition with suspended culture. ஓகேங்களா? சஸ்பெண்டடாக இருக்கணும். anaerobic digester கிடையாது, aerobic digesterன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அட்டாச்சு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. ட்ரையிங் பெட், எஸ், ட்ரையிங் பெட் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். வை? பிகாஸ் ஆஃப் இந்த ஆக்சிடேஷன் டிச்சில் நமக்கு என்ன ஆகும்? பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் aerobic with suspended culture. நம்ம பெட் நமக்கு என்ன ஆகும்? ட்ரையிங் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்சினரேட்டர் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? பேஸ்ட் ஆன் தி வால்யூம் டிடக்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லட்ஜ் மாய்ச்சர் கண்டென்ட்டில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்க பாருங்கள் ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஃப்ரெஷ் ஸ்லட்ஜ் ஹேஸ் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் 99% and after thickening the moisture content is reduced 96%. reduction 96%. the reduction of volume of the sludge. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 19ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வால்யூம், டோட்டல் வால்யூம், ஓகே, ஆர் வால்யூம் 1 மைனஸ் P1 ஈக்குவல் டு வால்யூம் 2 இன்ட்டு, இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஓகே, எஸ், 1 மைனஸ்
P2 ஓகேங்களா. பர்சன்டேஜை போட்டாலும் நீங்கள் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டேரெக்டாக ஃபேக்டரில் போட்டுட்டாலும் சரி, தப்பு இல்லை. இப்போ வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2 ரெண்டுக்கும் மூலம் ரேஷியோன்னு பாருங்கள். இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் கண்டுபிடிச்சிங்க. இப்போ எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ ரெடியூஷன் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ 1 மைனஸ் P2 நமக்கு எவ்வளோ நேரத்தில் 100ன்னு வச்சுக்கிட்டுமா, 100 மைனஸ் 96 வால்யூம் P2 இது நமக்கு சரிங்களா. இனிஷியல் வேல்யூனுக்கு 100 மைனஸ் 99 சரிங்களா, 99. அப்போது வால்யூம் 1க்கும் வால்யூம் 2க்கும் உள்ள ரேஷியோ நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள், 4/1. அப்போது ரிடக்ஷன் எவ்வளோன்னு பாருங்கள், இப்போ அவைலபிலிட்டி எவ்வளோன்னு பாருங்கள். வால்யூம் 2 டிவைட் பை வால்யூம் 1 இஸ் ஈக்குவல் டு 1/4. 1/4 இன்ட்டு 100 போட்டுக்கோங்க, 25% ஓகேங்களா. அப்போ ரிடியூஸ்டு, அதாவது வால்யூம் 2 இஸ் ஈக்குவல் டு வால்யூம் 1. அப்போ எவ்வளோ ரிடியூஸ் ஆகிருக்கு, இப்போ அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா 25%. அப்போ எவ்வளோ ரிடியூஸ் ஆகிருக்கணும், 75% வந்து ரிடியூஸ்ட் ஓகேங்களா. எஸ், அதர்வைஸ் இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் ரிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 டிவைடட் பை V1 இப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். V1 ஃபஸ்ட் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும், 100 இருந்திருக்கும் ஓகேங்களா, இனிஷியல் வேல்யூ. இப்போ V2 நமக்கு எவ்வளவு, V2 இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் V1 அப்படின்றீங்க ஓகேங்களா. அப்போ V1 1 கூட வச்சுக்கோங்க. அப்போ 0.25 டிவைட் பை V1 அப்படி இனிஷியலாக 100. அப்போ கழிச்சோம் அப்படின்னா 75% அப்படி போட்டாலும் ஓகே. அதர்வைஸ் அவைலபிள் வந்து 25% இருக்குது. அப்போ எவ்வளோ ரிடியூஸ் ஆகிருக்கும், 75% முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. எஸ், கொஸ்டின் பார்த்துக்கணும், டேரெக்டாக நம்ம கேட்டாலும் போடக்கூடாது ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் பர்சல் ஃப்ளூம் ஓகேங்களா. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ் ஹேஸ் ஏ பர்சல் ஃப்ளூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், பர்சல் ஃப்ளூம் வந்து எதில் இருக்கும், நமக்கு கிரிட் சாம்பரில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. பர்சல் ஃப்ளூம் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் சாம்பரில் இப்படி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு அப்படின்னா டு மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. பர்சல் ஃப்ளூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்மா கொஸ்டின். பர்சல் ஃப்ளூம் எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கிரிட் சாம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் சாம்பர் தான் இருக்கும் அது ஓகே. கிரிட் சாம்பரில் தான் நமக்கு இருக்கும். அது இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா டு மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஓகேங்க. மெயின்டைன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வெலோசிட்டி ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா. ஏரோபிக் மெத்தட் கம்போஸ்டிங் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. ஏரோபிக் மெத்தட் இண்டோர் மெத்தட், இந்தியா இண்டோர் மெத்தட். ஏரோபிக் மெத்தட் வந்து பெங்களூர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஏரோபிக் மெத்தட் இப்போ இண்டோர் மெத்தட். நெக்ஸ்ட் போகலாமா. நாக்பூர் மெத்தட் எதுவும் இல்லை ஓகேங்களா. நலகொண்டா டெக்னிக் தான் ஃப்ளூரைடு இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே, the sewage may be disposed of without treatment into the water body if available dilution is without treatment ஓகே. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் ஓகே பண்ணுறோம் அப்படின்னா dispose without treatment available body of dilution ஓகே. அப்போ dilution factor greater than 500 அப்படிங்கும்போது no need treatment படிச்சிருக்கோமா. எஸ், more than 500 அப்படிங்கும்போது no treatment. less than 150 அப்படி எழுதுற பாருங்க. less than 150 ஆகும்போது all treatment required, ஓகேங்களா. ஆல் ட்ரீட்மெண்ட் ரெக்யூர்டு. மோர் தென் 150 ஓகேங்களா. மோர் தென் 150 அப்படின்னு கிடையாது நமக்கு. 300 to 150 to 300 இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி பிரைமரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்யூர்டு ஓகேங்களா. பிரைமரி ட்ரீட்மெண்ட், ஸ்க்ரீனிங், அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெக்யூர்டு. சாரி நோ எஸ், இதில் வந்து எஸ் 300 to 500 தான் நமக்கு வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட் ரெக்யூர்டு ஓகேங்களா. 150 to 300 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு நமக்கு ஆல் ட்ரீட்மெண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்டரி செடிமெண்டேஷன் சம் இம்பார்ட்டன்ஸ், அதாவது செகண்டரி வேல்யூ பண்ணக்கூடிய நமக்கு வேணாம். அதாவது கொயாகுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேணும், இதில் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மோர் தென் 500 அப்படிங்கும்போது நமக்கு தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலாம் ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் சாம்பிள் ரிலவென்ட்லி employed of the design of waste water ஓகேங்களா. which one of the following types of samples is relevantly employed for the design of waste water treatment plant அப்படின்றோம் ஓகே. ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டாப் சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கும் ஓகேங்களா. பாட்டத்தில் இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். இது வந்து பாட்டம் சாம்பிள். இப்போ ரெண்டு என்ன பண்ணுவாங்க, மிக்சிங் பண்ணுவாங்க. நல்லா டர்புலண்ட் மிக்சிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சாம்பிளுக்கு பேர் வந்து கிராப் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அதுதான் படிச்சிருப்போமே. சாம்பிள் எடுத்துக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய சாம்பிளுக்கு பேர் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கூடிய சாம்பிள் பேர் வந்து கிராப் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே, த ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் ஃபார் மிக்ஸ்டு லிக்யூட் ஹேவிங் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எம்எஸ்எஸ் கொடுத்தாங்களா. மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்ட் சாலிட் அண்ட் ஷோவிங் த செட்டில்டு வால்யூம் ஓகே. அப்போ ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் செட்டிலிங்
ஓகே the volume of settling divided by mixed liquid suspended solids per liter அப்படின்றோம். அப்போ பாருங்க 200 ஓகேங்களா 200 அடி given ஓகே the volume of settle volume in 30 minutes settle volume of settle in 30 minutes okay formula எழுதலாம் first next divided by mixed liquid எவ்வளவு சொல்றீங்க 200 மில்லிகிராம் பர் லிட்டர் இங்கே நம்ம எம்எல்ல கொடுத்துருக்கோம் அப்போ லிட்டர் நம்ம அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா எஸ் அப்போ 100 ஓகே அப்போது 30 அவுட்ப்பா 1க்கு 1 அவுட் மீதி நமக்கு 100 ஓகே அப்போ ஸ்லட்ஜ் வால்யூம் இன்டெக்ஸ் 100 அப்போ வந்து குட் சாம்பிள் இது ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்முலா என்னென்னா அடுத்த ஏர் பொல்யூஷன் வந்தாச்சு ஸ்டாண்டர்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் செட்டில் 30 minutes எம்எல்லாக இருக்கட்டும் சென்டிமீட்டர் கியூபாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் லிக்யூடில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறதா ஸ்லட்ஜ் வால்யூம் இன்டெக்ஸ் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் ஸோ ஏர் பொல்யூஷன் வந்தாச்சு இப்போது ஓகே தி அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட் அப் டு தி ஹைட் ஆஃப் 10,000 kilometer divide in the 4 thermal layers அப்படின்னு ஓகே ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியர் 4 அடுத்தது ஸ்டாட்டோஸ்பியர் 2 அடுத்தது மீசோஸ்பியர் 1 அடுத்தது தெர்மோஸ்பியர் 42-14 எங்கே இருக்கீங்க 42-14 ஆன்சர் இல்லை சாரி 42-3 ஓகேங்களா எஸ் தெர்மோஸ்பியர் 3 42-13 எங்கே இருக்கீங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபோஸ்பியர் இருக்கும் அப் டு 10 கிலோமீட்டர் 10 to 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாட்டோஸ்பியர் 50 to 80 இருக்கிறது அப்படின்னா மீசோஸ்பியர் மோர் தென் 80 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெர்மோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் 1 minute ஓகே ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சு நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் பொல்யூஷன் இது எல்லாமே சேம் ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் வரும் நமக்கு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் சவுண்ட் இன்டென்சிட்டி எக்ஸ்பிரஷன் வித் யூஸ்வல் நோட்டேஷன் அப்போ டெசிபல் இஸ் ஈக்குவல் டு 10 into log of I divided by I0 ஓகேங்களா இதே நமக்கு வந்து மைக்ரோ பாஸ்கல் கொடுக்கணும் அப்படின்னா டெசிபல் இஸ் ஈக்குவல் டு 20 into log of P divided by P0 இது வந்து மைக்ரோ பாஸ்கலில் நமக்கு வரும் சரிங்களா இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க எல்லாமே 10 தான் இருக்குது அப்போ I divided by I0 நமக்கு ஓகேங்களா எஸ் ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் இதே மைக்ரோ பாஸ்கலில் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா எழுதிருக்கலாம் இந்த ஃபார்முலா எழுதிருக்கலாம் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே ESP எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா எஸ் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவோம் ESP பிரிசிபிடேட்டர் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது பிகாஸ் வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா 95 to 99% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபிஷியன்சி இருக்கும் மோர் தென் 99% அப்படின்னு நமக்கு ஃபேப்ரிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் என்ன ஃபில்டர் அது ஃபேப்ரிக் ஃபில்டர் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே for a noise measurement formula for the sound pressure level okay 20 okay formula கொடுத்துட்டீங்க எவ்வளோ கொடுத்துட்டீங்க 20 log of நீங்களே formula கொடுத்துட்டீங்க P divided by P reference P நாட்னு எடுத்துக்கிறேன் what will be the resultant noise in decibels அப்படின்னு கேட்குறீங்க okay resultant noise in decibel if P is okay resultant noise கேட்குறீங்க அப்போ P யோட வேல்யூ கொடுத்துருக்கீங்க அதாவது இதனோட வேல்யூ ஓகே இப்போ பாருங்கள் 20 log of பியோட வேல்யூ கொடுத்துருக்கீங்க 0.0002 மைக்ரோ பார்னு கொடுத்துருக்கீங்க அப்போ பார்னை வந்து பாஸ்கலுக்கு மாற்றலாமா 1 bar is equal to எத்தனை பாஸ்கல் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருவோமே 10⁵ நியூட்டன் per mm² ஆர் பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரெக்டாக எஸ் அப்போது இதை 10⁵ நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 10⁵ டிவைடட் பை P0 ஸ்டாண்டர்ட் வேல்யூ 20 மைக்ரோ பாஸ்கல் சரிங்களா 20 மைக்ரோ பாஸ்கல் இது ஆல்ரெடி மைக்ரோ பாஸ்கல் யூனிட்டில் தான் இருக்குது ஓகேங்களா எஸ் அப்போ பாருங்கள் 1 2 3 4 சந்தல் இப்படி வச்சுக்கலாமா அப்போ 2 × 10⁻⁴ அந்த -4க்கு இந்த 5 கேன்சல் அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் 20 இருக்கும் மேலே எகைன் கீழே வந்து 20 கேன்சல் அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் 20 × log of 1 log 1ஓட வேல்யூ என்ன நமக்கு 0 பிகாஸ் எதுவுமே பக்கத்தில் 0 கிடையாது நமக்கு இப்போ log 10 தான் 1 நீங்கள் எழுதிருப்பீங்க அப்போ log 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆன்சர் வந்து 0 ஸோ 20 × 0 ஆன்சர் இஸ் 0 ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஓகேங்களா ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டாங்க ஆனால் இந்த மைக்ரோ பாஸ்கலை நீங்கள் வந்து பாராக கன்வெர்ட் பண்ணணும் சரி இந்த பாரை வந்து மைக்ரோ பாஸ்கலாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் எங்கள் விஷயம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே நெக்ஸ்ட்
So match the list 1. Okay, this is the last question. Okay, match the list 1, list 2. Select the correct answer using the codes given below the list. Carbon monoxide A, B, C, D. Okay, அதனால என்ன எஃபெக்ட் வரும்? கார்பன் மோனாக்சைடு டாக்ஸிக்கா? கார்பன் மோனாக்சைடு இஸ் டாக்ஸிக் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை வீடு வாய்க்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் 1. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயினுக்கு காரணம். 3, 1 ஆப்ஷனும் வந்துருச்சு. ஓகேங்களா, சி தான் நமக்கு ஆன்சர். 3, 1, 2, 4. ஓகேங்களா, எஸ். அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இதுவும் நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடு நமக்கு ரீசன் தான். பட் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2/3% நமக்கு இருக்கும். ப்ளஸ் NOx வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/3% தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, pH வேல்யூ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, எஸ். அப்போ இந்த NOx ஓசோன் லிபரேஷன் இதுவாக தான் நமக்கு இருக்கணும். ஓசோன் லிபரேஷன் அட் கிரவுண்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. சரிங்களா, ஸோ இது ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55+ கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி படித்த கொஸ்டின் தான். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ். ஓகே, பஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு TNPSC, TRB, JE, SSC, ஸோ இதிலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, சம் ஈஸியான கொஸ்டின்ஸ், ரொம்ப டஃப்பான கொஸ்டின் சம் ஐஸ்லேருந்து காப்பி பண்ணி போட்டிருப்பேன். அவங்க அப்படியே அந்த TNPSC அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, எஸ். ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, அதாவது ஹைட்ராலிக் மெஷினரிஸ், அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக் மெஷினரிஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன், இது 3 சேர்ந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அது வரும்போது அதில் ஒரு மினிமம் ஒரு 100+, ஓகே, 100 to 75 to 100 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி போட போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வருது. எல்லாமே புல்லட் கொஸ்டின். இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தான் நமக்கு கான்செப்ட். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.